ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட்டான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டாம். இதில் அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி தோசை மாவு பேட்டருக்கு அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிழங்கு வச்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நெய் எல்லாம் பட்டர் தடவி நீங்கள் இந்த தோசையை சிம்லேயே வச்சு திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான இனிப்பு தோசை ரெடி ஆகிடும். கிட்ஸுக்கு ஈஸியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.